ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கேரட் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நமக்கு வீட்டில் இருக்க சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் இருந்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே நம்ம பசங்களுக்கு எண்ணெயில் பொரிச்ச பலகாரங்களை செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியாக ஒரு முறை செஞ்சு பாருங்கள். வாங்க இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 கேரட் இந்த சைஸில் எடுத்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலை சீவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறமா இதில் தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். சும்மா லைட்டாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பால் சேர்த்துக்கலாம். அரைக்கப்பளவு பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் இருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த கேரட் பேஸ்ட் தனியாக எடுத்து வச்சுருக்கலாம் ஒரு பவுலில். இதை லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எப்போ ஆட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பேன் ஸ்டவ்வில் வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே கேரட்டை பாலில் அரைச்சி வச்சுருந்தோம்ல, அந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை ஓரளவு சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த கேரட்டோட பச்சை வாசனைலாம் போய் அந்த நெய்யோடு சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக வரும். அது வரையும் ஒரு 1லேருந்து ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே அரைக்கப்பளவு பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பால் நமக்கு இப்போ கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற டைமில் நம்ம இதில் ரவை சேர்த்துக்கணும். நான் பார்த்திங்கன்னா அரைக்கப்பளவு ரவை எடுத்துருக்கிறேன். ரவை சேர்க்கும்போது ஃப்ளேம் நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இதுக்கு நம்ம வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கண்டினியூவாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ரொம்ப டைம் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமாகவே இது நல்லா திக்காக ஆரம்பிச்சிரும். நம்ம சேனலே நிறைய ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி, ஸ்நாக்ஸ் ரெசிபி இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நமக்கு பேன்லேருந்து விட்டு வரணும். அது வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓரளவு கை பொறுக்கிற சூடு வரட்டும். வந்ததுக்கப்புறமா கையில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுலேருந்து கொஞ்சம் சின்ன பால் சைஸ் எடுத்து இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கிராக் எதுவும் இல்லாமல் ஸ்மூத்தாக நம்ம எல்லா பால்ஸும் பிடிச்சி எடுத்துக்கணும். இதே சைஸில் தான் எடுக்கணும்னு வேண்டாம். இதை விட சின்ன சின்ன சைஸில் கூட எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட பெரிய சைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு இட்லி பிளேட்டில் நான் மாற்றி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே நம்ம இட்லி பிளேட்டை வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம்லாம் ஸ்டீம் பண்ண வேண்டாம். ஒரு 5 மினிட்ஸ் வச்சுக்கிட்டாலே போதும். நம்ம ஏற்கனவே இதெல்லாமே குக் பண்ணி தான் வச்சுருக்கிறோம். அதனால் ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 5 மினிட்ஸ் ஆகிருக்கு. நமக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக தான் இருந்த மாதிரி இருக்கும். இது இந்த மாதிரி நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லா குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு சாஃப்டாக இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாமே நல்லா கம்ப்ளீட்டாக ஆறிடுச்சு. இப்போ அடுத்ததாக நான் ஒரு பேன் வச்சுருக்கிறேன். இதில் 1/2 லிட்டர் அளவு பால் சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இது கூடவே அரைக்கப்பளவு சுகர் சேர்த்துக்கலாம். இது நல்லா கரெக்டான ஒரு ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதில் 3 ஏலக்காய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன் வாசனைக்காக வேண்டி. இப்போது நல்லா பால் கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இந்த மாதிரி பால் கொதிக்கிற டைமில் நம்ம இதில் ஏற்கனவே கேரட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாற்றி வச்சுருந்தோம்ல, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சேர்க்குறதுனால நமக்கு ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும். அதுக்காக வேண்டி தான் சேர்த்துருக்குறோம் இந்த டைமில். இப்போ பால் நல்லா கொதித்து கொஞ்சம் வற்றி வரட்டும். அது வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நம்ம சேர்த்துருக்கிற எல்லாமே வீட்டில் சிம்பிளாக இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான். இப்போ இந்த மாதிரி பால் நல்லா ஓரளவு வற்றி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே பால் கேரட்டில் பிடிச்சி வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் சேர்த்து மொத்தமாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இது கரையை ஒன்றுமே செய்யாது. தைரியமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 100% உடஞ்சோ கரைஞ்சோ போகாது. இந்த மாதிரி ஒருக்கா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இது மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த பால்ஸ்லாம் அந்த பாலோடு சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது.
இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பால் வந்து எடுத்துருக்கிறேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து அரிசி மாவு சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால நல்ல ஒரு திக்னஸ் கிடைக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணாலே போதும். நல்ல ஒரு திக்னஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ரொம்ப நேரம்லாம் போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்போ ரொம்ப திக்கான மாதிரி இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சி வந்தாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல ஒரு க்ரீமியாக நல்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குது. இந்த டெக்ஸ்சர் வந்தாலே நமக்கு வந்து போதும். நம்ம போட்டிருந்த கேரட் பால்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பராக கரையாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நான் இதில் கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணும்போது நல்லா வந்து பார்க்கவும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி. ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. கடையில் போய் ஏதோ வாங்கி கொடுக்குறத விட 100% ரொம்ப ஹெல்த்தியானது. நல்ல க்ரீமியாக சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சம்மர் டைமில் நீங்கள் இந்த ரெசிபியை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா கூலிங்காக சர்வ் பண்ணும்போது அதுபடியே சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.